சிக்ஸ்த் சம் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வந்து போட சொல்லியிருக்காங்க. ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஷெட்யூல் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். இதோட ஃபார்மேட் வந்து பர்டிகுலர்ஸ், ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர், இன்க்ரீஸ், டிக்ரீஸ். ஒர்க்கிங் கேபிட்டல் எப்படி கண்டுபிடிக்கணும்னா கரண்ட் அசட்ஸ்லேருந்து கரண்ட் லயபிலிட்டிஸை மைனஸ் பண்ணணும். கொஸ்டின்ல எதெல்லாம் கரண்ட் அசட், எதெல்லாம் கரண்ட் லயபிலிட்டி அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. பில்டிங் அட் காஸ்ட் வந்து கரண்ட் அசட் கிடையாது, பிளான்ட் அண்ட் மிஷனரி கரண்ட் அசட் கிடையாது, ஷேர்ஸ் வந்து கரண்ட் அசட்ஸ் கிடையாது. இது மூணும் வந்து கரண்ட் அசட். ஸ்டாக்ஸ் அண்ட் டெபிட்டர்ஸ் பேங்க் வந்து கரண்ட் அசட்ஸ். நெக்ஸ்ட் கரண்ட் லயபிலிட்டிஸ் வந்து எதுன்னு பாருங்க. ஷேர் கேபிட்டல் கரண்ட் லயபிலிட்டி கிடையாது, ஷேர் பிரீமியம், கேபிட்டல் ரிசர்வ், அப்புறம் ப்ராஃபிட் ஆன் ரிடக்ஷன் ஆஃப் டெபெஞ்சர்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், இதெல்லாம் வந்து கரண்ட் லயபிலிட்டி கிடையாது. டெபெஞ்சர்ஸும் கரண்ட் லயபிலிட்டி கிடையாது. சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், டாக்ஸேஷன், ப்ரொபோஸ் டிவிடெண்ட், இது மூணும் வந்து கரண்ட் லயபிலிட்டி. ஸோ இது மூணு கரண்ட் அசட்ஸ்லாம் வந்து அப்படியே கொஸ்டின்லேருந்து காப்பி பண்ணிக்கோங்க. கரண்ட் லயபிலிட்டிஸ்லாமும் அப்படியே கொஸ்டின்லேருந்து ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. கரண்ட் அசட்ஸும் கரண்ட் லயபிலிட்டிஸும் ப்ரீவியஸ் இயர் கரண்ட் இயர் ஃபிகர்ஸோ அப்படியே கொஸ்டின்லேருந்து காப்பி பண்ணியாச்சு. இப்போ டோட்டல் வந்து போட்டுக்கோங்க. 45 + 15 + 25 வந்து 85 கிடைக்கும். அதே மாதிரி 2010க்கு வந்து இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் 1,15,000 வந்து கிடைக்கும். கரண்ட் லயபிலிட்டிஸோட டோட்டல் வந்து 2009க்கு வந்து 90,000 கிடைக்கும். 2010க்கு வந்து 1,19,000 வந்து கிடைக்கும். இப்போ வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படி போட்டுக்கோங்க. ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் கரண்ட் அசட்ஸ் மைனஸ் டோட்டல் கரண்ட் லயபிலிட்டிஸ். 85,000லேருந்து 90,000 மைனஸ் பண்ணால் -5,000 வந்து கிடைக்கும். ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து 2009க்கு மைனஸில் வருது. நெக்ஸ்ட் 2010க்கு வந்து 1,15,000 மைனஸ் 1,19,000 போட்டால் 4,000 கிடைக்கும். இதுவும் மைனஸில் தான் வருது, ஏன்னா கரண்ட் அசட்ஸ் வந்து சின்னதாக இருக்கு. இப்போ ஒரு லைனை விட்டுட்டு டோட்டல் அப்படின்னு போடுங்க. டோட்டல்னு போட்டு இப்போ லெஜர் அக்கௌண்ட் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இதில் எது வந்து பெருசாக இருக்கோ அதை போடணும். -5,000 பெருசா -4,000 பெருசா அப்படின்னு பார்க்கணும். -4,000 தான் வந்து பெரிய நம்பர். நம்ம வந்து மைனஸில் பார்க்குறோம்ல, அதனால -4,000 தானே பெருசு. இப்போ வந்து ஏதோ ஒரு அமௌண்ட்லேருந்து 5,000 மைனஸ் பண்ணால் சின்ன அமௌண்ட் தான் கிடைக்கும். அதுவே 4,000 மைனஸ் பண்ணால் பெரிய அமௌண்ட் கிடைக்கல. இப்போ 10,000 - 5,000னா 5,000 கிடைக்கும். 10,000 - 4,000னா வந்து 6,000 கிடைக்கும். அதனால வந்து -4,000 தானே பெரிய அமௌண்ட். அதனால -4,000 தான் வந்து பெரிய அமௌண்ட்னால இங்கே வந்து -4,000 -4,000 ரெண்டு பக்கமும் போடுறோம். இப்போ பேலன்சிங் ஃபிகர் வந்து 1000 வந்து கிடைக்கும். -5,000 வந்து -4,000 ஆயிடுச்சு அப்படின்னா 1000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தமா? ஓகேவா? ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு போடுறோம். இப்போ நெக்ஸ்ட் இந்த ரெண்டு காலமையும் வந்து ஃபில் பண்றோம். 45,000 வந்து 49,000 ஆயிருக்குன்னா 4000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 15,000 வந்து 18,000 ஆயிருக்குன்னா 3,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 25,000 வந்து 48,000 ஆயிருக்குன்னா 23,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு கரண்ட் லயபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிக்ரீஸ்ல போடணும், டிக்ரீஸ் ஆச்சுன்னா இன்க்ரீஸ் காலம்ல போடணும். 60,000 வந்து 1,04,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் நம்ம 44,000 டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னு போடுவோம். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 44,000 கிடைக்கும். அது இன்க்ரீஸ் ஆயிருந்தா நம்ம டிக்ரீஸ் காலம்ல போடணும், டிக்ரீஸ் ஆயிருந்தா இன்க்ரீஸ் காலம்ல போடணும். 20,000 ரூபா வந்து 5,000 ரூபா ஆயிருக்குன்னா 15,000 ரூபா கம்மியாயிருக்கு. ஆனால் நம்ம இன்க்ரீஸ் காலம்ல போடணும். ஆப்போசிட்டா போடணும். கரண்ட் லயபிலிட்டிஸ்க்கு மட்டும் தப்பா போட்டுறாதீங்க. கரண்ட் அசட்ஸ்க்கு என்ன இருக்கோ அதை அப்படியே போடணும். இன்க்ரீஸ் ஆனால் இன்க்ரீஸ்ல போடணும், டிக்ரீஸ் ஆனால் டிக்ரீஸ்ல போடணும். ஆனால் கரண்ட் லயபிலிட்டிஸ்க்கு வந்து ஆப்போசிட்டா போடணும். ப்ரொபோஸ் டிவிடெண்ட் 10,000 இருக்கு, அதே 10,000 தான் இருக்கு. அது எதுவுமே சேஞ்ச் ஆகல, அதனால எதுவுமே போட வேணாம். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 4 + 3 + 23 + 15 வந்து 45. 45,000 கிடைக்கும். இதுக்கு வந்து 44,000 வந்து கிடைக்கும். 44,000. இப்போ இது ரெண்டுத்துல 45,000 தான் பெருசு, அதனால 45,000 இங்கேயும் 45,000 போட்டுருவோம். பேலன்சிங் ஃபிகரா 1000 வந்து கிடைக்கும். இப்போ ஆன்சர் கீழே வந்து இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் 1000 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம போட்டது கரெக்ட். செகண்ட் ஸ்டெப் வந்து ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது முன்னாடி நான் கரண்ட் அசட்டோட சேஞ்சஸ்க்கு எஃபெக்ட் கொடுக்கணும். இதில் கரண்ட் அசட்டோட சேஞ்சஸ்க்கு மட்டும் தானே எஃபெக்ட் கொடுத்துருக்கோம் ஒர்க்கிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சதுல. நான் கரண்ட் அசட்ஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கும்ல, அதனால தனித்தனி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். எதுக்கெல்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல வந்து பாருங்க. இதில் வந்து பிளான்ட் காஸ்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அப்போனா இங்கே பிளான்ட் அண்ட் மெஷினரி இருக்கு. பிளான்ட் அண்ட் மெஷினரி வந்து ஓப்பன் பண்ணணும். பிளான்ட் அண்ட் மெஷினரி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். ரிலேட்டட் டெப்ரிசியேஷன் பற்றி கொஞ்சம் அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன்னா வந்து ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இப்போதைக்கு அவ்வளோதான். இது ரெண்டுத்தையும் மட்டும் போட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளான்ட் அண்ட் மெஷினரி அக்கௌண்ட், ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட். பிளான்ட் அண்ட் மெஷினரி வந்து ஒரு அசட்க்கு வந்து டெபிட் பேலன்ஸ் இருக்கும். அதனால ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட்ல போடணும், க்ளோசிங் பேலன்ஸ் கிரெடிட்ல போடணும். டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு போட்டு ஓப்பனிங் பேலன்ஸை போட்டுக்கோங்க. பை பேலன்ஸ் கேரி டவுன் போட்டு க்ளோசிங் பேலன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல பாருங்க. பிளான்ட் காஸ்டிங் 15,000, அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் 8,000, வாஸ் சோல்ட் ஃபார் 5,000. பிளான்ட் வந்து 15,000 ரூபா அதோட காஸ்ட். அந்த காஸ்ட்லேருந்து டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணணும். 15,000 - 8,000 போட்டால் 7,000 கிடைக்குமா? அந்த 7,000 இருக்கிற மிஷினை வந்து 5,000க்கு விற்றுருக்காங்க அப்படின்னா 2,000 லாஸ். இப்போ நம்ம என்னெல்லாம் போடணும்னா இந்த சேல் பண்ண வேல்யூ வந்து பை கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு போடணும். டெப்ரிசியேஷனை வந்து பை ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு போடணும். இதில் அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கறனால ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் போடுறோம். ஓகே, பை ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் போட்டு டெப்ரிசியேஷன் போடணும். நெக்ஸ்ட் பை அட்ஜஸ்டட் பிஎன்எல்னு போட்டு அந்த 2,000 ரூபா லாஸை வந்து போடணும்.
இப்போ வந்து பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வந்து 3,35,000 கிடைக்கும். இது அப்படியே எடுத்து அந்த சைட்லேயே போட்டுருவோம். 3,35,000 minus 2,60,000 வந்து பேலன்சிங் ஃபிகராக 75,000 கிடைக்கும். இதை வந்து 2 கேஷ்னு போட்டு பர்ச்சேஸ்னு போடணும். பேலன்சிங் ஃபிகர் டெபிட் சைடில் வந்துன்னா 2 கேஷ் பர்ச்சேஸ்னு போடணும். கிரெடிட் சைடில் வந்துன்னா பை கேஷ் சேல் அப்படின்னு போடணும். நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட். ப்ரொவிஷன்னாலே அதுக்கு வந்து கிரெடிட் பேலன்ஸ் தான் இருக்கும். அதனால ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட் சைடில் வரும், க்ளோசிங் பேலன்ஸ் வந்து டெபிட் சைடில் வரும். இப்போ அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இதில் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷனை பற்றி எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பாருங்கள். இங்கே வந்து லெஸ் டெப்ரிசியேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இதுதான் வந்து ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷனோட ஓப்பனிங் பேலன்ஸும் க்ளோசிங் பேலன்ஸும். இது அப்படியே ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டில் வந்து போட்டுக்கோங்க. ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷனோட ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் வந்து போட்டாச்சு. இப்போ பிளான்ட் அண்ட் மிஷினரி அக்கௌண்ட்டில் இங்கே வந்து பை ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் போட்டிருக்கோம்ல, அப்போ இங்கே வந்து டெபிட் சைடில் வந்து 2 பிளான்ட் அண்ட் மிஷினரி அப்படின்னு போடணுமா, அதனால் 2 பிளான்ட் அண்ட் மிஷினரி அப்படின்னு போட்டு இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் வந்து 1,03,000 கிடைக்கும். இங்கேயும் 1,03,000 அப்படின்னு போட்டு அந்த பேலன்ஸை வந்து அட்ஜஸ்டட் பிஎன்எல்ல வந்து போட்டுருணும். 1,03,000 minus 85,000 18,000 கிடைக்கும். இது வந்து அட்ஜஸ்டட் பிஎன்எல் அக்கௌண்ட்னு போடணும். டெபெஞ்சர்ஸ் வந்து கடைசியாக சொல்கிறேன். இப்போ ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். டெபெஞ்சர்ஸ் வந்து ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் போடும்போது அப்போ தான் வந்து நமக்கு எந்தெந்த அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணணும்னு தெரியும். அப்போ வந்து பார்த்துக்கலாம் டெபெஞ்சர்ஸோடது. இப்போ அட்ஜஸ்டட் பிஎன்எல் வந்து போடலாம். அட்ஜஸ்டட் பிஎன்எல் வந்து நீங்கள் ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு போடணும். அது அட்ஜஸ்டட் பிஎன்எல்லாக போடலாம், இல்லைனா வந்து ஸ்டேட்மெண்ட்டாக போடலாம். இப்போ கொஸ்டின்ல வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பற்றி ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. இங்கே கொடுத்துருக்காங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னு கொடுத்து பேலன்ஸ் ப்ராட் ஃபார்வர்ட் 40,000 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ என்னன்னா இது வந்து 40,000 இருக்கு, ஓப்பனிங் பேலன்ஸ் 40,000 இருக்கு. 2010ல வந்து பேலன்ஸ் ப்ராட் ஃபார்வர்ட் இந்த 40,000 இருக்கா, அது கூட 45,000 இருக்கு அப்படின்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ப்ராஃபிட் ஃபார் த இயர் 45,000 கொடுத்துருக்காங்க. இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் க்ளோசிங் பேலன்ஸ் கிடைக்கும். 40,000 + 45,000 வந்து 85,000. 85,000 வந்து க்ளோசிங் பேலன்ஸ், 40,000 வந்து ஓப்பனிங் பேலன்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸை வந்து கிரெடிட் சைடில் போடுவோம், க்ளோசிங் பேலன்ஸை டெபிட் சைடில் போடுவோம். அட்ஜஸ்டட் பிஎன்எல்ல நான் ஃபண்ட் அண்ட் நான் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸை வந்து டெபிட் பண்ணணும், நான் ஃபண்ட் அண்ட் நான் ஆப்பரேட்டிங் இன்கம்ஸ் வந்து கிரெடிட் பண்ணணும். இப்போ வந்து ஒர்க்கிங் நோட்ஸில் வந்து அட்ஜஸ்டட் பிஎன்எல் அப்படின்ட்டு பிளான்ட் அண்ட் மிஷினரியில் இருக்கா, அப்படின்னா 2 பிளான்ட் அண்ட் மிஷினரி அப்படின்ட்டு போடணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன்லையும் பை அட்ஜஸ்டட் பிஎன்எல்னு இருக்குது, அதனால இங்கே 2 ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அப்படின்ட்டு போடுவோம். இப்போ நெக்ஸ்ட் வேறு ஏதாவது நான் ஃபண்ட் அண்ட் நான் ஆப்பரேட்டிங் ஐட்டம்ஸ் வந்து இருக்கான்னு பாருங்கள். வேறு எதுவும் இல்லை அப்படின்னா அவ்வளோதான். இப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் வந்து 1,05,000 கிடைக்கும். இங்கே 1,05,000 போட்டு 1,05,000 minus 40,000 வந்து 65,000 வந்து கிடைக்கும். இந்த 65,000 தான் வந்து ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் பை ஃபண்ட். இப்போ கொஸ்டினில் வந்து ஆன்சர் கீழே செக் பண்ணிக்கலாம். ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன் 65,000 கொடுத்துருக்காங்க, நம்ம போட்டது கரெக்ட். லாஸ்ட் ஒன் வந்து ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் சோர்சஸ் அமௌண்ட் அப்ளிகேஷன்ஸ் அமௌண்ட்னு வரும். சோர்சஸ்னா எப்படிலாம் ஃபண்ட் உங்களுக்கு கிடைக்குது, இன்ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட். அப்ளிகேஷன்ஸ்னா நீங்கள் எப்படிலாம் ஃபண்டை யூஸ் பண்ணுவீங்க, அவுட்ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட். ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து ஃபண்ட் உங்களுக்கு கிடைக்குது, அதனால இன்ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட் சோர்சஸில் வந்து போடுறோம் 65,000. நெக்ஸ்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆனால் அது வந்து அவுட்ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட். நீங்கள் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் கம்மியாக தான் இருக்கும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் இப்போ அதிகமாகிடுச்சு, அதனால நீங்கள் நிறையா வந்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒர்க்கிங் கேபிட்டல் நீங்கள் ஃபண்ட்லேருந்து எடுத்து செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது, அதனால அது அப்ளிகேஷன்ஸ்னு போட்டு அந்த அமௌண்ட்டை வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் கரண்ட் அசெட்ஸில் வந்து ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கான்னு பாருங்க. நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதில் இப்போ பிளான்ட் அண்ட் மிஷினரியில் வந்து இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ ஆயிருக்கு. பர்ச்சேஸ் பண்ணால் ஃபண்ட் வந்து அவுட்ஃப்ளோ ஆகும். நம்ம வாங்கணும் அப்படின்னா காசு வெளில தானே போகுது, அதனால பர்ச்சேஸ் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி அப்படின்னு போட்டு 75,000 போடணும். சேல் பண்ணியிருக்கோம், சேல் பண்ணால் கேஷ் வந்து இன்ஃப்ளோ ஆகுது, அது வந்து சோர்சஸில் வந்து போடணும். பர்ச்சேஸ் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி, சேல் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி ரெண்டுமே வந்து போட்டுருவோம். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஒர்க்கிங் நோட்ஸில் வந்து பை கேஷ், டூ கேஷ் இந்த மாதிரி இருக்கான்னு பாருங்க. வேறு எதுவும் இல்லை அப்படின்னா இப்போ கொஸ்டினில் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஷேர் கேபிட்டல் வந்து 2 lakh இருந்திருக்கு, ஆனால் 3 lakh ஆயிடுச்சு அப்படின்னா இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஷேர் எப்போ அதிகமாகும், இஷ்யூ பண்ணால் தானே ஷேர் கேபிட்டல் வந்து அதிகமாகும். இஷ்யூ பண்ணால் அது வந்து சோர்ஸ், நம்ம ஷேரை இஷ்யூ பண்ணதுனால ஃபண்ட் வந்து உள்ளே வந்திருக்கு, அதனால சோர்சஸில் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னு போட்டு 1 lakh வந்து போடணும். நெக்ஸ்ட் வந்து ஷேர் ப்ரீமியம் வந்து ப்ரீவியஸ் இயரில் 0 இருக்குது, ஆனால் இப்போ வந்து 10,000 ஆயிருக்கு. அப்படின்னா ஷேர் ப்ரீமியம்னா என்ன, ஃபேஸ் வேல்யூவோட அதிகமாக இஷ்யூ பண்ணுவோம். 10,000 வந்து ஷேர் ப்ரீமியம் அப்படின்னா அது சோர்சஸ், அதனால ஷேர் ப்ரீமியம்னு போட்டு 10,000 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து
கேபிட்டல் ரிசர்வ் வந்து டெபெஞ்சர்ஸோட சேர்ந்து ப்ராஃபிட் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் டெபெஞ்சர்ஸ் வந்து கேபிட்டல் ரிசர்வ்ல போட்டிருக்காங்க. அதனால தான் வந்து நம்ம டெபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். ரிடம்ஷன் ஆஃப் டெபெஞ்சர்ஸ்னா டெபெஞ்சர்ஸை ரீபே பண்றாங்க. ரீபே பண்ணும்போது ப்ராஃபிட் வந்திருக்கு. அந்த ப்ராஃபிட் வந்து நம்ம கேபிட்டல் ரிசர்வ்ல தானே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதுதான் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. இப்போ டெபெஞ்சர்ஸ்க்கு ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்றோம். டெபெஞ்சர்ஸ்க்கு வந்து கிரெடிட் பேலன்ஸ் இருக்கும். அதனால ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட்லயும் க்ளோசிங் பேலன்ஸ் வந்து டெபிட்லயும் வந்து போடணும். 5% டெபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட்ல வரும், க்ளோசிங் பேலன்ஸ் வந்து டெபிட்ல வரும். இப்போ என்னன்னா ப்ராஃபிட் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் டெபெஞ்சர்ஸ் வந்து 1000. ப்ராஃபிட்டை வந்து நம்ம டெபிட்ல வந்து போடுறோம். டூ கேபிட்டல் ரிசர்வ்னு போட்டு இங்கே போடுறோம். ப்ராஃபிட் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் டெபெஞ்சர்ஸ் வந்து அந்த 1000 ரூபாயை வந்து போடுறோம். டூ கேபிட்டல் ரிசர்வ் அப்படின்ட்டு. இப்போ பேலன்சிங் ஃபிகர் வந்து இங்கே 24,000 வந்து கிடைக்கும். அதுதான் வந்து அந்த டெபெஞ்சர்ஸை ரீபே பண்ண அமௌண்ட். ஓகே, பேலன்சிங் ஃபிகர் வந்து 24,000 வந்து கிடைக்கும். வந்து ரிடீம் பண்ணுறோம் அப்படின்னா, ரீபேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபண்ட் வந்து அவுட் ஃப்ளோ ஆகுது. அதனால அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபண்டில் ரிடம்ஷன் ஆஃப் டெபெஞ்சர்ஸ் அப்படின்னு போட்டு நம்ம வந்து பேலன்சிங் ஃபிகராக வந்து 24,000 வந்து போடுறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பில்டிங் பாருங்க. பில்டிங் வந்து 1,50,000 இருக்கு. ஆனால் 2,30,000 ஆயிருக்கு அப்படின்னா பில்டிங் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. பர்ச்சேஸ் பண்ணதுனால இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பர்ச்சேஸ் பண்ணால் ஃபண்ட் வந்து வெளியில போகும். அதனால பர்ச்சேஸ் ஆஃப் பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன்ஸ்ல வந்து போடுங்க. அந்த ரெண்டு அமௌண்ட்டையும் மைனஸ் பண்ணால் 80,000 வந்து கிடைக்கும். வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு பாருங்க. வேற எதுவும் கிடையாது. அதனால இது எல்லாத்துக்கும் டோட்டல் போட ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு டோட்டல் போட்டால் 1,80,000 கிடைக்கும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணாலும் 1,80,000 கிடைக்கும். ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வந்து எப்போதுமே டேலி ஆகணும். டேலி ஆச்சுனா மட்டும் தான் நீங்கள் போட்டது கரெக்ட். இப்போ கொஸ்டின்ல இருக்கிற ஆன்சர் கீழேயும் 1,80,000 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம போட்ட சம் வந்து கரெக்ட். அவ்வளோதான் இந்த சம்.